வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 4th டெஸ்ட். இது வந்து 3rd பார்ட் வீடியோ இது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோங்கிறது கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கஷன் வீடியோ. அதே மாதிரி 26ல இருந்து 50 வரைக்கும் ஸோ செகண்ட் பார்ட் வீடியோ போட்டாச்சு. ஸோ இது வந்து 3rd பார்ட் வீடியோஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 51ல இருந்து 75 வரைக்கும். சரிங்களா? இந்த 25 கொஸ்டின்ஸ் அதுக்கான கீஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதேமாரி இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76லேருந்து 100 ப்ளஸ் 101லேருந்து 120, 121லேருந்து 140ங்கிற வீடியோ வந்து அடுத்தது தொடர்ச்சியாக வந்து அப்லோட் ஆகும். ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன் வீடியோ எல்லாத்தையுமே தெளிவாக பாருங்கள். ஸோ இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் 51 கொஸ்டின்ஸ் பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியான கூற்று மற்றும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு திரவத்தில் உள்ள ஒரு பொருள் மிதக்கும் விசை எனப்படும் மேல் நோக்கிய விசையை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். அதாவது ஆர்கிமிடிஸ் தத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்கிமிடிஸ் தத்துவம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் விதி இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு திரவம் இருக்கா இல்லையா, ஒரு லிக்யூடு, சரிங்களா, ஒரு வாட்டர் மாதிரி வச்சுக்கீங்களேன். அதுல நீங்க ஒரு வெயிட்டான ஒரு பொருளை போட்டீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த திரவம், சரிங்களா, அந்த திரவத்துல வந்து ஒரு வெயிட்டான பொருள் வந்து அதனுடைய கன அளவு, அதனுடைய நிறை வந்து எந்த அளவுக்கு அந்த தண்ணியில போய் உட்காருதோ அதே அளவுக்கான அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அதே அளவுக்கான வாட்டரை வந்து வெளியே தள்ளும் அப்படிங்கறதான் இந்த ஆர்கிமிடிஸ் தத்துவம் சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தில் உள்ள ஒரு பொருள் மிதக்கும் விசை எனப்படும் மேல் நோக்கிய விசையை அனுபவிக்கிறது சரிதான். அதிக கன அளவு மற்றும் இது குறைந்த அடர்த்தி கொண்ட பொருள்கள் அதிக மிதக்கும் தன்மையை கொண்டவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? இதுவும் சரிதான். அதாவது ஒரு பொருள் இருக்கு, அதனுடைய கன அளவு, அந்த வால்யூம் இருக்குல்ல, மனம், அதாவது தான் பருமன் சொல்லுவாங்க, கன அளவுன்னு சொல்லுவாங்க, வால்யூம், அது அதிகமா இருக்குது. அதே மாதிரி டென்சிட்டி அதிகமா இருக்குது. டென்சிட்டி அதிகமா இருந்தா அதனுடைய வால்யூம் அதிகமா இருக்கும் தானே. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பொருள்கள் அதிக மிதக்கும் தன்மையை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சரிதான். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு பொருள் இடம்பெயர்ந்த திரவத்தை விட எடை குறைவாக இருந்தால் அது மூழ்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது தப்பு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு பொருள் இடம்பெயர்ந்த திரவத்தை விட அதிக எடை இருந்தால் அது மிதக்கும் அப்படிங்கிறது அது தப்பு. ஓகேங்களா? அப்ப இது எது வந்து சரியானது அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 தான் இதுக்கு வந்து சரியானதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 52 வந்து பாத்தீங்கன்னா மிதவை சிகிச்சையில் எந்த வகையான உப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன மாதிரியான உப்பு பயன்படுத்தப்படுதுன்னா எப்சம் உப்பு தான். இது வந்து லாஸ்ட் டெஸ்ட்லயே நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருப்போம். எப்சம் உப்பு. இந்த எப்சம் உப்புக்கு இன்னொரு அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் MgSO4 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? MgSO4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லித்தியம் சல்பேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? மெக்னீசியம் சல்பேட். மெக்னீசியம் சல்பேட் அப்படிங்கறதாலும் எப்சம் உப்புங்கிறதும் ஒண்ணுதான். இதுக்கான ஃபார்முலா வந்து MgSO4 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எப்சம் உப்பு கலக்கிறதால என்ன ஆகும்னா டென்சிட்டி வந்து அதிகமாகும். டென்சிட்டினா அடர்த்தி வந்து அதிகமாகும். அடர்த்தி அதிகமாகறதால அந்த இடத்துல மிதவை சிகிச்சை வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல மிதக்குது அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்திருப்போம், கன அளவு டென்சிட்டி அதிகமா இருந்தா இடத்துல மிதக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பார்த்திருப்போம். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 53வது கொஸ்டின் வந்து பாருங்க. கூற்று A, நன்னீரை விட உப்பு நீர் அதிக மிதப்பு விசையை ஏற்படுத்துகிறது. ஏன்னா உப்பு நீருக்கு என்ன அதிகம்? டென்சிட்டி அதிகம். டென்சிட்டினா என்னது? அடர்த்தி வந்து அதிகம். சரிங்களா இல்லையா? அப்ப நார்மலா இருக்க நீரை விட உப்பு நீர், சால்ட் நீர்ல டென்சிட்டி அதிகம். டென்சிட்டி அதிகமா இருந்தா நாம வந்து பாத்தீங்கன்னா மிதப்போம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா டெட் சீன்னு ஞாபகம் வச்சிருப்பீங்க. சரிங்களா? டெட் சி எங்க இருக்கு? இஸ்ரேல் நாட்டுல இருக்கு. இந்த பாலஸ்தீன், இஸ்ரேல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேல் நாட்டுல இருக்கக்கூடிய கடல் பேர் தான் டெட் சீன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்கடல். என்னது? சாக்கடல்னு சொல்லுவாங்க. இந்த சாக்கடல் நார்மலா எல்லா கடல்லுமே உப்பு வந்து அதிகமா இருக்கும். ஆனா இந்த டெட் சீல மட்டும் உப்பு வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும். சரிங்களா இல்லையா? அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா தண்ணி இப்படி அல்லனா கூடமே வந்து பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா தெரியற மாதிரி, லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆவியானா கூட
அந்த இடத்துல உப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது இப்பவும் இருக்குது. அந்த கடல்ல போயிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம் போறோம்னு போயிட்டு அந்த கடல்ல போய் நம்ம ஃபுல்லா குதிச்சாலும் மூழ்கினாலும் என்ன ஆகும்? நாம பாடி வந்து மேல மிதக்கும். நாமளே உள்ளார போய் மூழ்கினாலும் உள்ளார மூழ்க முடியாது. காரணம் என்னன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கு. டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உப்பு அதிகமா இருக்குதுன்னு காரணம். சரிங்களா இல்லையா? டெட் சி அது எங்க இருக்குதுன்னா, சாக்கடல் எங்க இருக்குதுன்னா இஸ்ரேல் நாட்டுல எப்பவும் இருக்குது. சரிங்களா இல்லையா? நீங்க யூடியூப்ல பாருங்க. அடுத்து பாருங்க, இது வந்து சரிதாப்ப. அடுத்து காரணம் வந்து பாருங்க, கார்டீசியன் மூழ்கி சோதனையானது மிதப்புத்தன்மையின் தத்துவம் செயல்படும் விதத்தை விளக்குகிறது. ஆமாதான். ஓகேங்களா இல்லையா? இந்த கார்டீசியன் குறியீடுன்னு சொல்றோமா இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மிதப்புத்தன்மை தத்துவத்தை பேஸ் பண்ணி, சரிங்களா, ஆர்கிமிடிஸ் தத்துவம், பாஸ்கல் தத்துவம் சொல்றோம்ல, அதை பேஸ் பண்ணி இது வந்து என்ன பண்ணுது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்ப கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆனால் ஏ என்பது ஆருக்கு சரியான விளக்கம் இல்லைங்கிறத சரியான ஆன்சர். சரிங்களா இல்லையா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, 54வது கொஸ்டின். ஒரு ஹைட்ரோமீட்டர் அடிப்பகுதியில் என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நார்மலா ஹைட்ரோமீட்டர், இந்த ஹைட்ரோமீட்டர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். திரவத்தின் அடர்த்தியை அளவிட, என்னது, ஒரு லிக்யூடு, சரிங்களா, லிக்யூடோட டென்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்றது. லிக்யூட் டென்சிட்டி அப்படின்னா திரவத்தோடைய அடர்த்தி. சரிங்களா இல்லையா? நார்மலா அடர்த்தினா எப்படி இருக்கும்? மாலிகுல்ஸ் ரொம்ப வந்து அதிகமா இருக்கும், பிளஸ் கன அளவு பருமன் வந்து அதிகமா இருக்கும். அடர்த்தி. அப்ப ஒரு திரவத்தோடைய அடர்த்தியை அளவிடுவதற்கு ஹைட்ரோமீட்டர் பயன்படுது. அந்த ஹைட்ரோமீட்டர்ல என்ன ஸ்ட்ரக்சர், அதுல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீர் யூஸ் பண்றாங்களா, ஆல்கால் யூஸ் பண்றாங்களா, காற்று யூஸ் பண்றாங்களா அப்படின்னா காரிய குண்டு தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா லீட் ஷாட்ஸ் அப்படிங்கிறது காரிய குண்டுகள். அதாவது ஒரு நீண்ட ஒரு கண்ணாடி அந்த குழாயில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதான் நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா இல்லையா? அதாவது காரிய குண்டு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து யூஸ் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க 55. சாக்ரோமீட்டர் எதன் அடர்த்தியை அளவிட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்னது சாக்ரோமீட்டர்? இந்த சாக்ரோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரவத்தில் உள்ள சர்க்கரையை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சாக்ரோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்றாங்க, எதன் அடர்த்தி. அப்ப சாக்ரோமீட்டர்ங்கிறது டென்சிட்டியை என்ன பண்ணுது, மெஷர் பண்ணுது. எந்த டென்சிட்டியை, அதாவது பால்ல உள்ளதா, ஆல்கஹால்ல உள்ளதா, திரவத்தில் உள்ள சர்க்கரையா, தண்ணீர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பொதுவா பார்த்தா திரவத்தில் உள்ள சர்க்கரை. அப்ப திரவம்னா எல்லா திரவமும் தான். ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த ஒயின் இருக்குல்ல, ஒயின் சரக்குலாம் இருக்கா இல்லையா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பலரசம், ஜூஸ், சரிங்களா இல்லையா, அப்புறம் இனிப்பு வகையான திரவங்கள் இருக்குல்ல, இதுல உள்ள சர்க்கரையோட அளவு எவ்வளவு. சரிங்களா இல்லையா? அப்ப சர்க்கரை அளவு எவ்வளவு லிமிட் அதிகமானுச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது ஒயினா மாறுது அப்படிங்கிறது. இது எல்லாமே சாக்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் அடர்த்தியை வந்து அளவிடுறாங்க. அது எதுக்குன்னா திரவத்தில் உள்ள சர்க்கரை அளவு, ஒரு லிக்யூட்ல உள்ள சுகருடைய கண்டென்ட் எவ்வளவுன்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க, அதை கண்டறியறதுக்கு பயன்படுத்தப்படுது சாக்ரோமீட்டர்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, பிஎஸ்ஐ அளவீடு எங்கே பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த பிஎஸ்ஐ அளவீடுங்கிறது பார்த்தீங்கன்னா வாகனங்கள டயர் அழுத்தம், சரிங்களா இல்லையா, டயர்ல உள்ள பிரஷர் அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு, அதை மெஷர் பண்றதுக்கு இந்த பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நாம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பிஎஸ்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். என்னது, பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். இந்த பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் தான் இதுக்கான அப்ரிவேஷன். இது வந்து இதுக்கான அப்ரிவேஷன் அந்த விளக்கத்தை கூட கேட்கலாம். சரிங்களா? பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகனங்களில் டயர் அழுத்தத்தை அளவிட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க 57. உயரம் அதிகரிக்கும் போது அழுத்தம் என்னவாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து குறைகிறது. சரிங்களா? நார்மலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் இருக்கா இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா லேண்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹில்ஸ், இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? மலை, இது வந்து நிலம். சரிங்களா? நார்மலா கடல் மட்ட நிலம் இருக்கா இல்லையா, இங்க வந்து பாத்தீங்கன்னா விண்டு எப்படி இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் எப்படி இருக்குன்னு, அழுத்தம், புரியுதுங்களா, காற்று எப்படி இருக்கு, அழுத்தம் எப்படி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல வந்து காற்றுடைய டென்சிட்டி எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். அதனால பிரஷரும் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். அதே மாதிரி ஹில்ஸுக்கு போக 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 காற்றோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். சரிங்களா இல்லையா? அதனால வந்து பிரஷரும் கம்மியாகும். சரிங்களா? அப்ப காற்றோட டென்சிட்டி கம்மியாச்சுன்னா பிரஷர், அழுத்தமும் கம்மியாகுது. அப்ப உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம். இப்ப நீங்க ஒரு பெரிய மலை மேல ஏறுறீங்க, ஒரு வெள்ளியங்கிரி மலைக்கு போறீங்க, ஒரு எவரெஸ்ட் மலைக்கு போறீங்க, இப்ப திருப்பதி மலைக்கு கூட போறீங்க அப்படின்னா நார்மலா நீங்க
லேண்ட் கடல் மட்ட பகுதியில் இருக்கிறதுக்கு அங்க போறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா நம்ம கொஞ்சம் உணர்வோம். சரிங்களா இல்லையா? அப்ப உயரம் அதிகரிக்கும் போது அழுத்தம் என்னவாகுதுன்னா பிரஷர் வந்து என்ன ஆகுது, கம்மியாகுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா இல்லையா? ஆமா, டென்சிட்டி கம்மியானா பிரஷர் கம்மியாகுதுங்கிறது ஒரு கான்செப்ட் இதுல. அடுத்து பாருங்க, ஒப்படர்த்தியை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவி. சரிங்களா இல்லையா? அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது அந்த ஒப்படர்த்தி. நார்மலா ஒப்படர்த்தியை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவி. ஒப்படர்த்தினா என்ன? சரிங்களா இல்லையா? ஒப்படர்த்தினா என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் அடர்த்தி மற்றொரு நிலையான பொருளின் அடர்த்தியுடன் ஒப்பிட பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா இல்லையா? ஒப்படர்த்தினா என்னது? கம்பேர் பண்றது. சரிங்களா இல்லையா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 80 மார்க்கு, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து 100க்கு ஒரு 80 மார்க்கு, ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்றோம், தொடர்பு படுத்துறோமா இல்லையா? ஓகேங்களா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பொருளுடைய அடர்த்தியை மற்றொரு பொருளுடைய அடர்த்தியோட தொடர்பு படுத்தி ஒப்பிட்டு பார்ப்பதுக்கு பேர் தான் ஒப்பீட்டு அடர்த்தி. சரிங்களா? அதை அளவிட பயன்படுத்தப்படும் கருவிக்கு பேர் தான் பிக்னோமீட்டர்னு சொல்றோம். என்னது? பிக்னோமீட்டர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பிக்னோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா திரவ மற்றும் திண்மம் இதுல உள்ள அடர்த்தி மெஷர் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. என்னது? திரவம் மற்றும் திண்மத்தில் உள்ள அடர்த்தியை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. என்னது? இந்த ஒப்படர்த்திங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நார்மலா தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? ஹீட், வெப்பம். சரிங்களா? இதே மாதிரி பாரோமீட்டர் வந்து எதுக்கு இது மெஷர் பண்றதுக்கு உதாகுதுன்னா வான் அழுத்தம். சரிங்களா? வான் அழுத்தம்னா வான்வெளி அழுத்தம்னு சொல்றோமா இல்லையா? அதை யூஸ் பண்றதுக்கு பாரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது பிக்னோமீட்டர் நமக்கு நல்லா தெரியும், ஒப்படர்த்தி, இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மீட்டர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட். என்னது? மின்னோட்டம்னு சொல்றோமா இல்லையா? கரண்ட். சரிங்களா? அதை வந்து மெஷர் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்க 59. இது வந்து பார்த்தா மேட்சிட்டு உந்து விசை. சரிங்களா? பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. உந்து விசைனா நியூட்டன் தான். நியூட்டன்னா என்னது? கேபிட்டல் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுத்தம்ங்கிறது நியூட்டன் பை ஸ்கொயர் மீட்டர். பாருதா? நியூட்டன் பை ஸ்கொயர் மீட்டர், அதாவது பார்த்தா மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இதான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இதையே எப்படி எழுதலாம்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2 எழுதலாம். சரிங்களா இல்லையா? ஓகே, அதே மாதிரி அடர்த்திங்கிறது கிலோகிராம் பை என்னது? கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதே எப்படி எழுதலாம்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா இல்லையா? வளிமண்டல அழுத்தம் வந்து பார் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரிதான், பார். அப்ப பார், சரிங்களா, பாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 பாஸ்கலுக்கு ஈக்குவல் டு, புரியுதுங்களா, பிஏன்னு சொல்லலாம் அல்லது PASCAL பாஸ்கல்னு சொல்லலாம். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே சரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நார்மலா வளிமண்டல அழுத்தம் வந்து பார் இது பண்றது. அடுத்து பாருங்க 60. வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸின் கொள்கை எந்த விதியின் விளைவாக என்ன பண்ணப்படுது, இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆர்கிமிடிஸும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதியும் சேம் தான் அப்படின்னு நான் சொல்லிருப்பேன் நான். நார்மலா ஆர்கிமிடிஸ்னா என்னன்னா, ஒரு பொருளை வந்து ஒரு திரவம், இப்போ வந்து கடல்ல ஒரு கப்பல் வந்து மிதக்குது அப்படின்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா இல்லையா? சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு வெயிட் இருக்குதோ அந்த வெயிட் வந்து திரவத்துல போய் மூழ்குது. எந்த அளவுக்கு அந்த திரவத்துல வந்து அந்த பொருள் மூழ்குதோ அந்த அளவுக்கு எடையை அந்த தண்ணி வந்து வெளியே வந்து என்ன பண்ணுது, வெளியேற்றி விடுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கப்பல் என்ன எக்காரணத்திலேயே அது என்ன ஆகுது, மேக்சிமம் மூழ்காது கடல்ல. சரிங்களா? இதான் வந்து பாஸ்கல் விதி. ஆர்கிமிடிஸ் தத்துவம் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க 61வது கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பேரோமீட்டர். சரிங்களா? இது பேரோமீட்டர் அப்படின்னா அது வந்து யாரு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பேரோமீட்டர்ங்கிறது நார்மலா வளிமண்டல அழுத்தம். சரிங்களா? அட்மாஸ்பியர் அந்த பிரஷரை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்றதுக்கு பேரோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது. புரியுதா? வான் அழுத்தம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பேரோமீட்டர் அதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இது வந்து என்னது? வான் அழுத்தம், அதை வந்து மெஷர் பண்றதுக்கு வான் அழுத்தத்தை வந்து அட்மாஸ்பியர் பிரஷர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது. ஓகேங்களா? அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா டாரி செல்லி. இதை கண்டுபிடிச்சவர் யாரு? டாரி செல்லி தான் அதை வந்து கண்டுபிடிச்சாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அதே மாதிரி ஓடோமீட்டர் எதுக்கு? வெஹிக்கிளோடைய ஸ்பீடு. சரிங்களா இல்லையா? வாகன வேகம்.
வாகனத்துடைய வேகத்தை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஓடோமீட்டர். சரிங்களா? அந்த ஓடோமீட்டரை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வில்லியம் கிளாட்ச்கோ. வில்லியம் கிளாட்ச்கோ. இவர் தான் வந்து பார்த்தா கிளாட்ச்கோ அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இது கால்வனோமீட்டர். இந்த கால்வனோமீட்டரை கண்டுபிடிச்சவர் ஜோஹன் ஸ்பீக்கர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? இந்த கால்வனோமீட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? மின்சாரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? மின்சாரம். மின்சாரத்தை வந்து அளவுக்கு அந்த கால்வனோமீட்டர் ஹோகன் ஸ்பீக்கர். ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்டாக் கிர்ச்சாஃப். இது கிர்ச்சாஃப் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது எதுக்குன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் எதுக்குன்னா ஒளி அலைவரிசை, அதாவது பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோமா இல்லையா, ஒளி அலைவரிசையை அளவிடுவதற்கு ஸ்பெக்ட்ரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா இல்லையா? கால்வனோமீட்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா? அதை வந்து அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுடைய ஸ்பீடு. பேராமீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றதுக்கு. அப்ப இதுல வந்து முதல் 2 இது தப்பு அப்படின்னாலும் 3, 4 சரிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாங்க 62. பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா மெமரி பேஸ்டு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமை வந்து பாத்தீங்கன்னா 0.1 மீட்டர் பை செகண்ட்ல வந்து ஓடுது. ராக்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5200 மீட்டர் பை செகண்ட். சிறுத்தை ஓடுதல் வந்து பாத்தீங்கன்னா 31 மீட்டர் பை செகண்ட். அப்புறம் பயணிகளுடைய ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 150 மீட்டர் பை செகண்ட். சரிங்களா இல்லையா? அது ஆப்ஷன் வந்து 4, 2, 3, 1 தான் இதுக்கு வந்து சரியான விடை. இது வந்து பாத்தீங்கன்னா மெமரி பேஸ்டு தான், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க சுழலும் பம்பரத்தின் சுழற்சி. என்னது சுழலும் பம்பரத்தின் சுழற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆமாம் புரியுதா? சுழலும் பம்பரத்தின், அப்ப சுழலுதல் அப்படிங்கிறது ஒரு பம்பரத்தோட சுழற்சி தானே. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பம்பரம் இருக்கு அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி, அதனுடைய அச்சை மையப்படுத்தி தான் என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி வருது. அப்படித்தானே மீனிங்க? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னது சரிதான். சரியா? சுழலும் பம்பரத்தின் சுழற்சி இயக்கம். புரியுதா? சுழலும் பம்பரம் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு சுழற்சி இயக்கம்னு சொல்றாங்க. ஆமா தானே? பம்பரம் சுத்துறது என்னது ஒரு சுழற்சி இயக்கம். ரைட்டு தான். ஒரு பொருள் அதன் அச்சை சுற்றிய இயக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் வந்து அதன் அச்சின என்னது மையப்புள்ளி, அந்த ஆணி இருக்கா இல்லையா பம்பரத்துல, அந்த அச்சை மையப்பத்தி தானே சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு பொருள் அதன் அச்சை சுற்றி வருவதுக்கு பேர் தான் சுழற்சி இயக்கம், சுற்றி இயக்கம், அச்சை சுற்றி இயக்கம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் இரண்டும் உண்மை, மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 63. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க 64. திசை வேகத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? திசை வேகத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்தா மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பை செகண்ட். சரிங்களா? அதாவது பார்த்தா திசை வேகத்தின், அதாவது பார்த்தா வேகம் திசை வேகம், இது ரெண்டுத்துக்கான அலகு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வெலாசிட்டி. சரிங்களா? வேகம் திசை வேகம் இது ரெண்டுத்துக்கான ஒரு அளவீடு தான் அது மீட்டர் பை செகண்ட், M/S சொல்றோம். புரியுதுங்களா? M/S அல்லது மீட்டர் செகண்ட் பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒண்ணுதான். இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான், சேம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா இல்லையா? ஓகே. அதாவது வேகம்னா ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும். திசை வேகம்னா ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? அதாவது டைரக்ஷன் என்னது திசை. திசை வேகத்துல திசை இந்த பக்கம் போறேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், இவ்வளவு வேகம் போறேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். புரியுதா? கிழக்கு பக்கமா போறேன் 150 கிலோமீட்டர் வேகத்துல போறேன் அப்படிங்கிறது திசை வேகம். சரிங்களா இல்லையா? 150 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும் போறேன்னு சொல்றதுக்கு பேர் வேகம். சரிங்களா இல்லையா? வேகத்துக்கு திசை வேகத்துக்குள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். ஓகே. சோ அடுத்தது 65. முடுக்கம் என்றால் என்ன? சரிங்களா இல்லையா? முடுக்கம்னா ஆக்சலரேஷன் சொல்றோம். திசை வேக மாற்ற விகிதம் தான் என்னது, இந்த திசை வேக மாற்ற விகிதம் தான் முடுக்கம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இந்த முடுக்கம் சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா முடுக்கம் ஏஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வி மைனஸ் யூ பை டி. வினா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி. என்னது வினா என்ன மீனிங் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசை வேகம், மைனஸ் யூனா என்ன மீனிங் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி, தொடக்க வேகம், பை டைம் டேக்கன். புரியுதுங்களா இல்லையா? எடுத்துக்கொண்ட காலம். இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படிங்கிறதா இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. திசை வேக மாற்ற விகிதம் தான் முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திசை வேகம் ஒரு டைரக்ஷன்ல ஒரு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது,
அது திடீர்னு ஒரு பிரேக்கை போடுறோம் தெரியுமா, ஆக்சலரேஷன், சரிங்களா இல்லையா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆப்ஷன் வந்து பி வந்து பாத்தீங்கன்னா திசைவேக மாற்ற விகிதம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க 66. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜே ஜாம்சன், சரிங்களா இல்லையா? ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இது வந்து ஆன்சர் வந்து டைரக்டா சொல்லிடலாம். ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு எதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அணுக்கரு. என்னது? அணுக்கருவை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. ஜே தாம்சன் எதை கண்டுபிடிச்சாருன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. இது 2. நீல்ஸ் போர் வந்து பாத்தீங்கன்னா அணு மாதிரி. என்னது? அணு மாதிரி கண்டுபிடிச்சது யாரு? நீல்ஸ் போர், சரிங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஒளி விலகல் விளைவு, சரிங்களா? என்னது? ஒளி விலகல் விளைவு, அதாவது என்ன சொல்றேன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணிருக்காரு. அப்ப நமக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கண்டுபிடிச்சவர் யாரு? ஜே தாம்சன்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 67. ஒரு நாட்டிக்கல் மைலின் மதிப்பு வந்து கிலோமீட்டரில் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கிலோமீட்டர்ல எவ்வளவு, ஃபீட்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். நாட்டிக்கல் மைல், நார்மலா நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற ஒரு இந்த மெஷர்மெண்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கடல் பயணம், வான்வழி பயணம், கப்பல்ல போற, பிளைட்ல போற அப்படின்னா அந்த நாட்டிக்கல் எத்தனை நாட்டிக்கல் மைல்ல வந்து பிளைட் வருது, எத்தனை நாட்டிக்கல் மைல்ல வந்து ஷிப் வந்துகிட்டு இருக்கு, நேவிகேஷன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டிக்கல் மைலுங்கிறது 1.852 கிலோமீட்டர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல எத்தனை ஃபீட்னு பாத்தீங்கன்னா 6076.12 ஃபீட். 6076.12 ஃபீட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்ப ஓகேங்களா? இது வந்து பேசிக்கானது, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்தது 68. தஞ்சாவூர் பொம்மைகளின் ஈர்ப்பு மையம் அதன் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. எனது தஞ்சாவூர் பொம்மைகளின் ஈர்ப்பு மையம் அதன் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேவா? தஞ்சாவூர் பொம்மை இருக்கா இல்லையா, அது என்ன பண்ணும்? இப்படி இருக்கும். இது மேல இப்படி இருக்குமா? அது பொம்மை இருக்குமா? ஓகே. இது என்ன பண்ணுது? இப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அப்படி சுத்தி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளார அடியில வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த வந்து மையப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தாவே தெரியுது. சரிங்களா இல்லையா? அது எப்படி சுத்தி விட்டாலுமே அது கீழே சாயாது. சரிங்களா இல்லையா? அதுக்கான கான்செப்ட் என்னன்னா தஞ்சாவூர் பொம்மையின் ஈர்ப்பு மையம் அதன் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. சரிங்களா? ஈர்ப்பு மையம் எங்க இருக்கு? அதனுடைய அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு, இது சரிதான். அடுத்தது ஒரு பொருளின் மொத்த எடை அதன் அடிப்பகுதியின் உச்சியில் குமிந்துள்ளது. அது ஏன் சாயாம இருக்குதுன்னா அந்த பொருளுடைய மொத்த எடை எங்க இருக்குது? அடிப்பகுதியோடைய உச்சியில வந்து அமைஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 68க்கு வந்து ஆப்ஷன் வந்து பாம்பே. சரிங்களா? அடுத்து வந்து 69. போனோகிராஃபியை கண்டுபிடித்தவர். சரிங்களா? போனோகிராஃபியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. போனோகிராஃபி. இந்த போனோகிராஃபி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்ப எப்படி ஏதாவது ஒரு மியூசிக், ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா ரெக்கவரி பண்றோம்ல, பிளே பேக். என்னது? இந்த போனோகிராஃபியோட முக்கியமான நோக்கமே என்னன்னா பிளே பேக். சரிங்களா? பிளே பேக்னு சொல்றோமா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தை ரெக்கவரி பண்றோமா இல்லையா? அதுக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான் போனோகிராஃபியை யூஸ் பண்ணி தான் அந்த பிளே பேக்ங்கிற விஷயத்தையே ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரெக்கார்டட் அந்த வீடியோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராமபோன், இதெல்லாம் வந்து பின்னாடி உருவானுச்சு. ஏதாவது அந்த பிளே பேக்குங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி, போனோகிராஃபி யூஸ் பண்ணி தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கண்டுபிடிச்ச அந்த போனோகிராஃபியை பேஸ் பண்ணி தான் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராமபோன் இது எல்லாமே என்ன பண்ணுது, உருவாக்கப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க 70. பின்வரும் நூற்றில் சீரற்ற திசை வேகத்திற்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிலையத்திலிருந்து வெளியேறும் ஒரு ரயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான விடை. நல்லா கவனிச்சுக்கணும். சீரற்ற திசை வேகம். சீரற்ற திசை வேகம் என்னது? கொஞ்சம் அதாவது பாத்தீங்கன்னா டைரக்ஷன் மாறி மாறி போறது. அதான் ஒரு சீரா இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் சீரற்ற. திசை வேகம் என்னது? ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போறது, மாறி மாறி டைரக்ஷன்ல போறது. சீரற்ற திசை வேகம்னா இப்படி போவோம், வளைஞ்சு எப்படி வேணாலும் போவோம், ஸ்பீடு முன்ன பின்ன ஆகும், எப்படி வேணாலும் இருக்கும். அதுக்கு பேர் தான் சீரற்ற திசை வேகம். அப்ப ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புதுன்னா அது அப்படி வளைஞ்சு போகுமா? அப்படியே பாம்பு மாரி ஸ்பீடு கம்மியாகவும் அதிகமாகவும் வளைஞ்சு போகும். அதுக்கு பேரு இர்ரெகுலர் தானே. அதுக்கு பேர் தான் சீரற்ற திசை வேகம்னு சொல்றோம். அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க. நேரான சாலையில் நிலையான வேகத்தில் நகரும் ஒரு கார். ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு இருக்கு, அதுல ஒரு கார் போகுது,
எப்படி போவோம்? நேரா தானே போவோம். அதுக்கு பேர் என்னது? நிலையான திசை வேகம். அப்ப இது தப்பு. புரியுதா? ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு. ஆப்ஷன் பிங்கிறது நிலையத்திலிருந்து வெளியேறும் ஒரு ரயில். சரிங்களா? அது எப்படியாவது வளைஞ்சு வளைஞ்சு போகும். அதுக்கு வந்து நேரான பாதைன்னு சொல்லவே இல்லை. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இதான் சரியான விடை. வெற்றிடத்தில் பயணிக்கும் ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நேரான திசை வேகம் தான். பூமியை நிலையான வேகத்தில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான திசை வேகம் வராது. அது எப்படி வரும்னா ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். அதாவது சர்க்குலர் மோஷன் சொல்லுவாங்க. என்னது? சர்க்குலர் மோஷன். இந்த சர்க்குலர் மோஷன் அடிப்படையில் தான் இதெல்லாம் சுத்தி வருது அப்படிங்கிறது, அந்த எலிப்ஸ் ஓட்டத்தில் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அப்ப 70க்கு ஆன்சர் வந்து என்னது? பி பாம்பேங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 71 ஒரு ஒளியின் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் மற்றும் அதன் அலைநீளம் 10 மீட்டர் எனில் அதன் ஒளியின் வேகம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒளியின் வேகம். இந்த ஒளியின் வேகம் v = அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேம்டா, அலைநீளம்னா லேம்டான்னு சொல்லுவோம். சரிங்களா இல்லையா? இதுதான் ஃபார்முலா. அப்ப இது வந்து பார்த்தா ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ் இன்ட்டு வந்து லேம்டா எவ்வளவு? 10 = 500. சரிங்களா? அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது? 500 மீட்டர்/செகண்ட்ங்கிறது ஆன்சரு. நார்மலா ரெண்டையும் பெருக்கிறதா ஆன்சரு. ஃபார்முலா வந்து v = ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லேம்டானா அலைநீளங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. 72 பின்வருவற்றில் வளைவு இயக்கத்திற்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வளைவு இயக்கம். சரிங்களா? இந்த வளைவு இயக்கத்திற்கு இந்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா காற்றில் வீசப்படும் பந்து தான் இதுக்கு வந்து சரியான விடை. அதாவது ஒரு காத்துல வந்து ஒரு பந்து விடுறோம்னு வச்சுக்கங்களேன், அது என்ன ஆகுது அப்படின்னா அப்படி போயிட்டு இப்படி வருதா இல்லையா? சரிங்களா இல்லையா? ஒரு பந்து எடுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படி சல்லுன்னு போகும். புரியுதுங்களா இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வளைவு இயக்கம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 73வது கொஸ்டின். ஒரு பொருளை வட்ட இயக்கத்தில் வைத்திருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. மைய நோக்கு விசை தான் வந்து பார்த்தா வட்ட இயக்கத்துல வச்சிருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு பொருள் வந்து மைய நோக்கு விசை வச்சுக்க, இந்த மையத்தை வச்சுதான் என்ன பண்ணுது? சுத்தி சுத்தி வருதா இல்லையா? அதுதான் வந்து பார்த்தா மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 73. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசைங்கிறது என்னது? நிலா, அப்புறம் பூமி இதெல்லாம் சுத்துறது, அந்த கிரகம்லாம் வந்து சூரியன் சுத்தி வருதுல, அதுக்கு பேரு ஈர்ப்பு விசை. சரிங்களா? மையநோக்கி விசைங்கிறது பொருள் வந்து வட்ட இயக்கத்துல வைத்திருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு பொருள் வந்து ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு மையத்துல சுத்தி வரதுக்கு பேர் தான் வட்ட இயக்கம். சரிங்களா? இந்த கிரைண்டர் சுத்துறது, வாஷிங் மிஷின்ல துணி சுத்தி வரும்ல, இது எல்லாமே வந்து பார்த்தா வட்ட இயக்கம். சரிங்களா? அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உராய்வு விசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் வந்து ஒரு டேர்னிங், இப்போ வந்து ஏதாவது ஒரு மூளை வருது, ஒரு டேர்ன் வருது, பைக் வந்து என்ன பண்ணுது? இந்த ரேஸ் எல்லாம் பைக் ஓட்டுறாங்களா இல்லையா? அப்படி சாஞ்சிட்டு ஓட்டுறாங்களா இல்லையா? அப்ப வந்து டயர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேடு பள்ளமா கொஞ்சம் ரஃபா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தார் ரோடு கொஞ்சம் ரஃபா இருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் நடுவுல இருக்கு. அந்த உராய்வு அதிகமா இருக்கிறதால அது என்ன ஆகுது? அந்த இடத்துல வந்து கீழே சாயாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த உராய்வு ஃபிரிக்ஷன் இருக்கிறதாலதான் நம்மளால எளிமையா நடக்க முடியுது. அந்த உராய்வுங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா நம்மளால எளிமையா பூமியில நடக்கவே முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 74வது கொஸ்டின். பின்வருவற்றில் வட்ட இயக்கத்திற்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பூமியை சுற்றி ஒரு செயற்கைக்கோள் தான் என்னது? அந்த வட்ட இயக்கம்னு சொல்றேன். பூமியை சுற்றி ஒரு செயற்கைக்கோள் தான் என்னது? வட்ட இயக்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப ஓகே, இந்த நேர்கோட்டு பாதையில் நகரும் ரயில் வந்து என்னன்னா அதுக்கு பேர் நேரியல் இயக்கம்னு சொல்றோம். என்னது? நேரியல் இயக்கம். விழும் கல் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் மோஷன், அப்படியே டக்குன்னு வருமா இல்லையா? அப்படித்தானே வியும். மேல இருந்து ஒரு கல் வீதுனா எப்படி இருக்கும்? நேரா டக்குன்னு, அதுக்கு பேர் வெர்டிகல் மோஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நீள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி நேர்கோட்டு நடக்கும் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா நேரியல் இயக்கம் தான். நேரா ஒருத்தர் நடக்கிறாருன்னா அதுக்கு பேர் நேரியல் இயக்கம். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வட்ட இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது? பூமியை சுற்றி வரும் செயற்கைக்கோள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 75 பின்வருவற்றில் எது ஒழுங்கற்ற இயக்கத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெரிசலான தெருவில் நடந்து செல்லும் ஒருவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஏன்னா ஒரு தெரு வந்து பாத்தீங்கன்னா நெரிசலா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையில டி நகர். சரிங்களா? இந்த டைம்ல நீங்க டி நகருக்கு போனாலும் சரியான கூட்டம் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா நெரிசலான ஒரு தெருவில் நடந்து செல்றதுக்கு பேர் தான் ஒழுங்கற்ற இயக்கம். ஏன்னா கூட்டத்துல போயிட்டு உள்ளார போயிட்டு டைரக்டா போவீங்க, நேரா உங்களால போகவே முடியாது. சரிங்களா? இப்படி போவ அப்புறம் இப்படி எங்க கேப் கிடைக்குதோ வளைஞ்சு உள்ளார போயிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம போவோம். அது மாதிரி ஒரு ஒழுங்கா இல்லாம போறோமா இல்லையா? அதுக்கு பேர் தான் ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர், அதாவது டெஸ்ட் 4 எஸ்ஐ டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்ல கொஸ்டின் நம்பர் 51ல இருந்து 75 வரைக்கும் நம்ம தெளிவா என்ன பண்றோம்,
அந்த கொஸ்டின்ஸ்க்கான கீஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தெளிவா பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இதே மாரி அடுத்தடுத்த வீடியோ வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து டெஸ்ட் எழுதுங்க. நம்ம வந்து ஃபுல்லா வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். டெஸ்ட் கண்டிப்பா எழுதுங்க. எழுதி உங்களுடைய மார்க்கை வந்து அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல பொசிஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்ல வந்து உங்கள்ட்ட உள்ள குறைகளை வந்து கொஞ்சம் நிவர்த்தி செய்து என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.